வசனத்தில் பார்க்கும் பொழுது எத்தியோப்பியா பெண்ணை அவர் என்ன பண்றாரா, கல்யாணம் பண்றாரு. எத்தியோப்பியா யாருன்னா ஒரு ஆப்பிரிக்கன் சேர்ந்த ஒரு ஸ்திரீ. இப்போ இந்த ஆப்பிரிக்க பெண்ணை இவர் என்ன பண்ணாரு, கல்யாணம் பண்ணிக்கிறாரு. உடனே இவர்களுக்கு கோபம் என்னன்னா, உடன் வேலைக்காரர்களும் ஊழியக்காரர்கள் தான் இந்த ரெண்டு பேரும். மோசேக்கு வாயா இருந்தவர் யாரு, ஆரோன். மோசேக்கும் ஆரோனுக்கும் உதவியாய் ஒரு தீர்க்கதரிசியா வேலைகளை செய்து கொண்டிருந்தவர் யாரு, மிரியாம். அல்லேலூயா. இப்போ மோசே ஒரு காரியத்தை ஒரு பிரமாணத்தை மீறி ஒரு எத்தியோப்பியா பெண்ணாகிய ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. உடனே இவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு கமெண்ட பாஸ் பண்றாங்க. சில நேரத்துல அதுதான் சொல்றேன், இது லாஜிக்கலா இப்போ நம்ம நினைவது யார் பத்தியும் பேசுறாங்க அது மாதிரி இல்லை. I'm speaking the word, I'm speaking the essence. அல்லேலூயா. இந்த காலத்துல கர்த்தர் அது விரும்புறதில்லை, கர்த்தர் அந்த காரியங்கள் விரும்புறதில்லை. ஆனாலும் நடந்த காரியங்களை வைத்து நான் உங்களோட பேசுகிறேன். இந்த கல்யாணத்தினால் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணிய எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி என்ன பேசினாங்க என்று கூட இந்த டைலாக் என்ன ஆகல, ஃபுல்லா சொல்லப்படல. ஆனா கர்த்தர் மோசே கொண்டு நிறுத்தம் பேசினாரோ என்கிற ஒரு மெயின் டைலாக் வந்துட்டு அங்கே ஹைலைட் பண்ணப்படுது. கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அல்லேலூயா. பாருங்க, இவர்களும் பயன்படுத்தப்படுறாங்க தான், இவர்களுடைய கரங்களிலும் அற்புதங்கள் நடந்தது தான், மிரியாமின் வாழ்க்கையிலும் அற்புத அடையாளங்கள் நடந்தது தான். மிரியாமுடைய வாழ்க்கை நீங்க பார்க்கும் பொழுது, மிரியாம் இந்த மோசேவை பாதுகாக்கிறதுக்காக இவன் பிறக்கும் பொழுது மிரியாம் played a major role. இந்த தோராஸ்ல நீங்க எல்லாம் படிச்சு பார்க்கும் பொழுது, she was the backbone of the story which is not written in the word. She was the main woman who took the Moses to her own mother to feed. She was referred the queen. Hallelujah. So இப்படிப்பட்ட நாட்கள் காரியங்கள் நடந்தும் அவர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினார், எங்களுக்கு இடத்துலையும் என்ன பண்ணல, அவரு பேசவில்லையான்ற ஒரு கமெண்ட் வந்து பாஸ் பண்றாங்க. கர்த்தர் அதை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அதை கேட்டு மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் உடனே இப்போவே நீ என்ன பண்ணுவீங்க, கூடாரத்துக்கு முன்பதாக வந்து நில்லுன்னு நான் வந்து ஒரு இடத்துல பேசுறாருன்னு ஒரு கமெண்ட் விடுறாரு. 3 பேரும் ஓடி வராங்க. ஓடி வரும் பொழுது என்ன ஆகுது பாருங்க, அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். இது ஒரு நார்மலா இருக்கிற ஒரு ஊழியக்காரனையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்பொழுதுதான் வளர்ந்து கொண்டிருக்கிற, இப்பொழுதுதான் ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்குள்ள, இப்பொழுதுதான் கர்த்தரால பயன்படுத்துகிற ஒரு ஊழியக்காரனை வச்சு பேசுறாரு. என்னவென்று, உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகி நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். தரிசனத்திலும் சொப்பனத்திலும் தீர்க்கதரிசிகள் இடத்தில் தேவ மனுஷர்கள் இடத்தில் கர்த்தர் என்ன பண்றாரா, பேசுகிறார். அவர் எப்படி கம்பேரிசன் பண்றார் பாருங்க, ஒரு ஊழியக்காரனுக்கும் மற்ற ஊழியக்காரனுக்கும், ஒரு சர்வெண்ட் ஆஃப் காடுக்கும் மற்ற சர்வெண்ட் ஆஃப் காடுக்கும் அவர் பிரிச்சு பேசுறார். அவர் பிரிச்சு பேசணும் என்ற அவசியம் அங்க இல்லை. ஆனால் இவர்கள் என்ன காரியத்தை செஞ்சார்கள் என்று வந்து கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பாடமா என்ன பண்ணினாரு, கற்றுக் கொடுக்கிறாரு. சொப்பனத்தில் அவனோட பேசுவேன், ஆனால் என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. ஹல்லேலூயா. என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. சொப்பனத்திலையும்
தரிசனத்திலும் நான் பேசுகிற அந்த வேலைக்காரனை போல, அந்த ஊழியனை போல அவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனை குறித்து சிறந்த கமெண்ட் அடிக்க தகுதி உள்ளவர் ஒருத்தர் தான், அது நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நீர் எத்தனை நாள் நீங்க வந்துட்டு அவருடைய பாதத்தில் நின்று அழுந்திருந்தீங்க? எத்தனை நாள் நீங்க முட்டி போட்டு அவருடைய தரிசனம் என் வாழ்க்கையில நிறைவேறணும் என்று ஜெபிச்சிருப்பீங்க? நீங்க எத்தனை நாள் என்னை கொண்டு நீங்க என்ன சித்தமா இருக்கிறீங்களோ அவர் காரியங்கள் என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க என்று முற்றிலும் தன் உயிரையே தாராளமாய் போட்ட ஊழியக்காரர்களை மேன்மையாக உண்மையாக பார்க்கிற தேவன் நம்மளுடைய தேவன். Hallelujah, hallelujah. He is the only person who is worthy to comment on you and me and the minister of God. Hallelujah, hallelujah. நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவே பிரத்யட்சமாக பேசுகிறேன். Hallelujah, hallelujah, hallelujah. இந்த ஸ்டோரியில அவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நம்மளை பார்த்து தேவன் பயன்படுத்துவது உண்மையானால் அந்த தேவனுடைய வல்லமைக்கும் தேவனுடைய மகிமைக்கும் எதிராக நீங்கள் போகாதிருங்கள் என்று அவர் எச்சரிக்கையாய் வச்சு சொன்னார். Hallelujah, hallelujah. We should be more careful when we speak about someone else. When we speak about someone else, because we don't know, we may fighting against the will of God. Maybe we are going against the process of God. காலத்துக்கு முன்பதாகவே எதை குறித்தும் நியாயம் தீர்க்காதிருங்கள் என்று போல் சொன்னாரே. Hallelujah. Let's abide everyone in our prayer. God is good. எவ்வளவு பேருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதம் இருக்கிறது?